மின்மினி பூச்சி ஃபயர் ஃப்ளை பார்த்துருக்கீங்களாங்க? நைட்டில் சின்ன ஸ்டார் மாதிரி மின்னும். அந்த சின்ன பூச்சியை ஒரு பாம்பு கொல்ல ட்ரை பண்ணிச்சிங்க. அண்ணே, என்னை எதுக்கு கொல்ல ட்ரை பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ பளிச்சு மின்றீலடா, அதான்டா என்னது பாம்பு. ஆமாம், நீங்களும் தான் நாக்கு வழியை நீட்டுறதும் உள்ளே இழுக்கிறதுமா இருக்கீங்க. டேய், நான் நாக்கை நீட்டி சுவாசிக்கிறேன், சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு, எனக்கு ஆபத்து எதுவும் இருக்கான்னு, அதனால தான்டா உணர்கிறேன் என்றது பாம்பு. அது மாதிரி தானே கடவுள் என்ன மின்மினி பூச்சியாக படைச்சிருக்கிறாரு. என் ஆயுள் காலமே 1 மாதம் 30 நாள் தானே, அப்புறம் நான் செத்து போயிடுவேன். நீங்கள் 25 வருஷம் உயிரோடு இருப்பீங்க. இந்த 1 மாதமும் கடவுள் எனக்கு தந்த அந்த வாழ்க்கையை சந்தோஷம் வாழ்ந்துட்டு போனேன்னு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை சந்தோஷம் வாழ்ந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னை கொல்ல நினைக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்டுதுங்க மின்மினி பூச்சி. பாம்பு ரொம்ப வருத்தப்பட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. மின்மினி பூச்சி சொன்னது ரொம்ப கரெக்டு தானுங்க. நீதிமொழிகள் 3:29 அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதேன்னு அட்வைஸ் இருக்குங்க.